Hello everyone, welcome to WordPress website development tutorials. ஸோ இந்த வீடியோவில் நாம் பேடிங் அண்ட் மார்ஜின் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது இன்னர் செக்ஷன் எனக்கு காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய எலமெண்டரோட செட்டிங்ஸ் போங்க, இங்கே இதில் ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இன்ஆக்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் அப்புறம் இன்னர் செக்ஷன் இது ரெண்டுமே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போ பேடிங் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலமெண்ட்டை சுற்றி எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் வேணும் அப்படின்றது தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் 1 அப்படின்றத ஹெட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை சுற்றி எனக்கு எவ்வளவு எம்டி ஸ்பேஸ் வேணும் அப்படின்றது தான். அப்படி இல்லைனா இந்த செக்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்கு ஒரு 50 பிக்சல் நீங்கள் டாப் பாட்டம் ரைட் லெஃப்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஈவனான ஸ்பேஸில் உங்களுடைய செக்ஷன் வந்து நடுவில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இப்போது இதுக்குள்ள ஒரு இன்னர் செக்ஷனை நான் ட்ராப் பண்ணுறேன். இப்போது ஒரு இமேஜ், அதுக்கப்புறம் ஒரு டைட்டில், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், அப்புறம் ஒரு பட்டனை நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜுக்கு நான் என்னோட தம்ப்நெயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெட்டிங்கை நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டரையும் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதை சுற்றி இருக்கிற ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு 20 பிக்சல் இருக்கும், இங்கே ஒரு 20 பிக்சல் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 50 பிக்சல் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அகைன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து கண்டென்ட் வித்தில் பாக்ஸில் இருக்குது. இப்போது நான் இதே செக்ஷனை டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் இந்த இடத்துல செக்ஷனோட பேக்ரவுண்ட் கலரை நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்து ரெண்டாவது செக்ஷனையும் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது 2 செக்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணும்போது ஒரு செக்ஷனுக்கும் இன்னொரு செக்ஷனுக்கும் மினிமம் ஒரு 50 to 100 பிக்சல் ஆச்சு ப்ரீத்திங் ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் யூஸரால் அந்த கான்டென்ட்டை ஈஸியாக படிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு டாப் அண்ட் பாட்டமில் ஒரு 50 பிக்சல் எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இங்கே அட்வான்ஸ் போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 50 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் இது எல்லா இடத்துலையும் 50 பிக்சல் ஈவனாக பேடிங் ஆகிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்க் பட்டனை அன்செக் பண்ணுங்கள். இப்போ உங்களால் லெஃப்ட் அண்ட் ரைட்டை உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 10 பிக்சல் நான் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்குறேன். ஸோ இந்த பேடிங் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஃபுல் கேம் தான். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான அவுட்புட்டே இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் செக்ஷனையும் செகண்ட் செக்ஷனையும் பாருங்கள் எது ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா ஸோ இதில் இருக்கிற ஸ்பேஸ் தான் நாம் யூஸ் பண்ணியிருக்கிற எலமெண்ட்ஸை கிளியராக பார்க்க வைக்குது. இங்கே ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஸோ இந்த பேடிங்கை நீங்கள் வெறும் செக்ஷனுக்கு மட்டும் இல்லை காலம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த காலமை கிளிக் பண்ணுறேன். அகெயின் அட்வான்ஸ் போங்க. அகெயின் உங்களுக்கு பேடிங் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ இங்கேயும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் காலமுக்கு பேடிங் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இங்கேயும் நீங்கள் இதை அன்செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங்கை பொறுத்த வரைக்கும் செக்ஷன், காலம், அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸுக்கும் நீங்கள் பேடிங் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். இப்போது அட்வான்ஸ் போகிறேன். அகெயின் எனக்கு பேடிங் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இங்கே திரும்பவும் என்னால் பேடிங்கை கொடுக்க முடியும். ஸோ எலமெண்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த வெஜெட்டாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் பேடிங் அண்ட் மார்ஜினை யூஸ் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கும் உங்களுடைய பேடிங்கை கொடுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் டாப்பில் ஒரு 50% கொடுத்தோம் அப்படின்னா மேலே எம்டி ஸ்பேஸ் ஆகிட்டு டெக்ஸ்ட் வந்து கீழே வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் வேணும் அப்படின்னா லெஃப்ட் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய எலமெண்ட்ஸை அலைன் பண்ணிக்க முடியும். சரி வாங்க அடுத்து மார்ஜின் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு இன்னொரு செக்ஷனை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அகெயின் ஒரு இன்னொரு செக்ஷனை நான் கொண்டு வரேன். இப்போ ஒரு டைட்டில், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், ஒரு இமேஜை நான்
ஒரே காலம்குள்ளே கொண்டு வரேன். இப்போது இமேஜுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிற ஒரு இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது டெக்ஸ்டோட கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டர் கலரையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதே காலமை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் ஒன்னை நான் டெலீட் பண்ணுறேன். ஹெட்டிங்கோட டைப்போகிராஃபியில் ஃபாண்ட்டோட சைஸை நான் ஒரு 25க்கு கொடுக்குறேன். இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது அடுத்த டெக்ஸ்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது ஒவ்வொரு டைம் நீங்கள் டைப்போகிராஃபி போயிட்டு ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ காப்பி பண்ண அதே ஸ்டைலை நீங்கள் அதே வெட்ஜெட்டுக்கு நீங்கள் மல்டிபிள் டைம் ஸ்டைலை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே மாதிரி எல்லா ஹெடருக்கும் ஸ்டைலை நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து டெக்ஸ்ட் எடிட்டரில் அகெயின் ஃபாண்ட் சைஸை வந்து நான் ஒரு 15 கொடுக்குறேன். இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இமேஜை நான் அப்படியே விட்டுறேன். இப்போது செக்ஷனோட பேக்ரவுண்ட் கலரில் ஒரு லைட் கிரேவை நான் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக கொடுக்குறேன். இப்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த பேடிங்கை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ அட்வான்ஸில் போயிட்டு பேடிங்கில் எல்லா சைடும் ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இப்போது ஒரு ப்ராப்பர் செக்ஷன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளால் மார்ஜினை வந்து டாப் அண்ட் பாட்டமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் மார்ஜினை அன்செக் பண்ணுறேன். இப்போது ஒரு 50 பிக்சல் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு எலமெண்ட்டும் யூஸ் பண்ண முடியாத ஸ்பேஸை வந்து இங்கே கொடுத்துரும். ஸோ இது எம்டி ஸ்பேஸாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு வெட்ஜெட் இதுக்கு மேலே கிரியேட் பண்ணாலும் அது 50 பிக்சலுக்கு மேலே தான் கிரியேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் அகெயின் ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற 50 பிக்சலை எந்த ஒரு செக்ஷன் அண்ட் காலமாலையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போது இதை கேன்சல் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ இப்போ நம்ம +50 கொடுத்துருக்கோம். ஸோ இதையே நீங்கள் மைனஸில் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த செக்ஷன் 50 பிக்சல் மேலே இருக்கிற செக்ஷனுக்கு மேலே போயிட்டு அப்பியர் ஆகும். ஸோ இதை பார்க்க நான் ஸ்லோவாக இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய செக்ஷனுக்கு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு செக்ஷனுக்கு மேலே இன்னொரு செக்ஷனை ஓவர்லேப் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த மார்ஜினை வச்சு மட்டும்தான் உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் பாட்டமும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் 50 பிக்சலை நான் கொடுக்குறேன். அப்புறம் இன்னர் செக்ஷனுக்கும் நீங்கள் மார்ஜினை கொடுக்க முடியும். அகைன் இங்கேயும் நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தான் கொடுக்க முடியும். எப்போ தான் இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காலமுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க இன்னர் செக்ஷனுக்குள்ளே இருக்கிற காலம்ஸ்க்கு நான் கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரில் நான் ஒரு கிரே கலர் கொடுக்குறேன். இந்த இடத்துல செகண்ட் காலமுக்கும் பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு 4 காலமுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் காலமை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ மார்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை அன்செக் பண்ணிவிட்டு மார்ஜின் லெஃப்ட்டில் மைனஸில் நான் ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னர் செக்ஷனை விட்டு இந்த காலம் வந்து வெளியே போயிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு டிசைன் இன்டென்ட் வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான டிசைன்ஸை UI UX டிசைனர் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து செகண்ட் காலமை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது அட்வான்ஸ் போயிட்டு மார்ஜினை அன்செக் பண்ணிவிட்டு டாப்பை வந்து நான் மைனஸில் ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். அப்புறம் லெஃப்ட்டை வந்து நான் ஒரு 25 பிக்சல் கொடுக்குறேன். இப்போது தேர்ட் காலமை கிளிக் பண்ணி அட்வான்ஸில் டாப்பில் வந்து ஒரு 25 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெட்ஜெட் மேலே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் போயிட்டு அகெயின் நீங்கள் மார்ஜினை யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜுக்கு மைனஸில் ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய பேராகிராஃபுக்கு க்ளோஸாக வந்துடுச்சு. ஏன்னா இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னா அது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதை நீங்கள் மைனஸில் தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அகெயின் நீங்கள் காலம் போயிட்டு லேஅவுட்டில் வெட்ஜெட் ஸ்பேஸ் அப்படின்றத கொடுத்தாவே ஈவனாக உங்களுக்கு ஸ்பேசிங் வந்து அலோகேட் ஆகிடும். ஸோ பேடிங் அண்ட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது
பேடிங் செக்ஷன், இன்னர் செக்ஷன், காலம், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற வெஜெட்டான டெக்ஸ்ட், இமேஜஸ், லிஸ்ட். ஸோ இதில் எதில் வேணாலும் நீங்கள் பேடிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த வெஜெட்டை சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜினை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் அண்ட் இன்னர் செக்ஷனில் உங்களால் ரைட்டு லெஃப்ட்டை மட்டும் யூஸ் பண்ண முடியாது, டாப் பாட்டமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காலமுக்கு 4 சைடுமே நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸில் உங்களால் எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மார்ஜினை யூஸ் பண்ணி தான் ஒரு செக்ஷன் மேலே ஒரு செக்ஷனை ஓவர்லேப் பண்ண முடியும், இல்லைனா ஒரு இமேஜ் மேலே இன்னொரு இமேஜை ஓவர்லேப் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு இமேஜை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை என்னால் மைனஸில் மேலே கொண்டு போக முடியும். 50 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை மார்ஜின் இல்லாமல் நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த பேடிங் அண்ட் மார்ஜினை நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ க்ரியேட்டிவான வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை இதுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னா அப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் போயிட்டு Z இண்டெக்ஸில் ஒரு 20 கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி ஓவர்லேப் பண்ண அந்த இமேஜுக்கு மேலே நாம் Z இண்டெக்ஸ் கொடுத்த இமேஜ் வந்து உட்காந்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரியேட்டிவான செக்ஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு தம்ப்நெயிலுக்கு மேலே வேற ஒரு இமேஜ் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ இதே மாதிரியான கிரியேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேர்ட்ப்ரெஸ்ல இருக்கிற எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு பேடிங் அப்படின்னா என்ன, மார்ஜின் அப்படின்னா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.